ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்னைக்கு குரூப் 4 மெகா ரிவிஷன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். 8th ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 பாடங்கள் சர்ன்னு ரிவிஷன் விட்டுறலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து ஒரு 2 கேள்வியாவது உங்களுக்கு குரூப் 4க்கு வரும். ரைட், ஃபர்ஸ்ட் பாடத்தில் ஐரோப்பியர் வருகை படத்தில் ஓகேவா 1736 1760 பிரெஞ்சு குறிப்புகள், பிரெஞ்சு நாட்குறிப்புகள் பற்றி எழுதுறாரு ஆனந்தனங்கர். பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட ஒரு துபாஸாக பணிபுரிகிறார். துபாஸ் என்பதன் பொருள் என்னன்னா மொழிபெயர்ப்பாளர். சரிங்களா? இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தமிழ்நாடு தேசிய ஆவண காப்பகம் சென்னை. 1917 டாட்வெல் அவர்களோட முயற்சியால் சென்னை நாட்குறிப்பு பதிவேடுகள் வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன பேசிக்கான பாயிண்ட். இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகமானது எங்கே நிறுவப்பட்டுள்ளதுன்னா புதுடெல்லி 1949. இந்திய தொல்லியல் துறையானது 1861 நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இது புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ரைட். இதுக்கப்புறம் நவீன இந்தியாவில் நாணயமானது 1862 வெளியிடப்பட்டது. யாருடைய உருவம் பொறித்த நாணயம் கேட்டால் 7ஆம் எட்வர்ட். 1934 ஆர்பிஐ சட்டம், 1935 ஆர்பிஐ நிறுவப்படுது. 1938 ஆர்பிஐ ஆனது ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் நாணயமை வெளியிடுது. அந்த 5 ரூபாய் நாணயம் யாருடைய உருவம் பொறித்ததுன்னு கேட்டால் 6ஆம் ஜார்ஜினுடைய உருவம். நெக்ஸ்ட் முக்கியமான கோட்டைகள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தா சென்னை. புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூர். புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. புனித வில்லியம் கோட்டை கொல்கத்தா. இந்த கோட்டைகள் நிறுவப்பட்ட இடங்கள் பொறுத்துகளை கேட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், தொழில் இந்த ஆவண காப்பகத்தை பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகளை பற்றி சொல்கிறோம். ரைட்டா? இந்த கோட்டைகள் பற்றி, நாணயத்தை பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் பேசிக். இதுக்கப்புறம் நம்ம போர்ச்சுகீசர்களுக்குள்ள வரோம். சரிங்களா? அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டின். 1453 துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டினோபிளால் கைப்பற்றினாங்க. ஓகேங்களா? ரைட். கான்ஸ்டான்டினோபிளை வந்து என்ன பண்ணாங்க, துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றாங்க. அது எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1453. ரைட். 1487 பார்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை அடைகிறாரு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை முனைன்னு பெயரிடுறாரு. வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசர்கள் பயணிகள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரும். இந்தியாவுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையான கடல்வழி தொடர்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க இந்த போர்ச்சுகீசர்கள். சரியா? ரைட். அதில் ஃபஸ்ட்டு இந்த வாஸ்கோடகாமா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். வாஸ்கோடகாமா வந்து பார்த்தீங்கன்னா 1498 ஃபஸ்ட்டு வருவார். அப்போ அவர் வரவேற்ற மன்னர் பார்த்தீங்கன்னா சாமரின். 1501 செகண்ட் வருவார். ஓகேவா? செகண்ட் டைம் வரப்போ கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவுவார். 1524 3வது முறையாக வருவார். அப்போ வரப்போ 1524 டிசம்பரில் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவார். ஓகே. பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மைடா இந்தியாவில் போர்ச்சுகீச பகுதிகளை நிர்வகிக்க நிறுவப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆளுநர். இவருடைய ஃபேமஸான கொள்கை நீலநீர் கொள்கை. கேட்பாங்க, நீலநீர் கொள்கை என்பது எந்த போர்ச்சுகீச ஆளுநரோட கொள்கை? பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கு. போர்ச்சுகீச ஆளுநர்களில் ஒரு பெஸ்ட் ஆளுநர் யாருன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கு. ஓகே. 1510 வந்து கோவாவை கைப்பற்றுவார். 1515 ஆர்மசு துறைமுகத்தை, பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மசு துறைமுகத்தை கைப்பற்றுவார். ரைட். இந்தியாவிற்கும் போர்ச்சுகீசர்களுக்கும் இடையான திருமண உறவை ஊக்குவிக்கிறாரு. விஜயநகரத்துடன் நட்புறவு மேற்கொள்றாரு. நிக்கோலா டி குன்கா இந்த போர்ச்சுகீசர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீச ஆளுநர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைநகரை கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாத்துறாரு. டக்குன்னு ஸோ டக்குன்னு வந்து மாற்றிடுறாரு. ஓகேவா? கொச்சியிலேருந்து எங்கே மாற்றிடுறாரு? கோவாவுக்கு மாற்றிடுறாரு. ரைட். போர்ச்சுகீசர்களால் தான் இந்தியாவில் புகையிலை சாகுபடியானது அறிமுகம் செய்யப்படுது. 1556 கோவாவில் ஒரு போர்ச்சுகீசர்கள் வந்து ஒரு அச்சு எந்திரத்தை நிறுவுறாங்க. 1563 இந்தியாவில் மருத்துவ தாவரங்கள்ங்கிற ஒரு நூலை வந்து வெளியிடுறாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனியானது நிறுவப்படுது. ஓகே. டச்சுக்காரர்கள் வந்து ஃபர்ஸ்ட் தங்கள் வணிக மையத்தை எங்கே நிறுவனாங்கன்னா மசூலிப்பட்டினம். டச்சுக்காரர்களின் ஆரம்ப தலைநகரமாக இருந்தது பழவேற்காடு. 1690 டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தலைநகரை மாற்றுறாங்க. பழவேற்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோட்டையாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்ரியா கோட்டை வந்து இருந்தது. டச்சுக்காரர்கள் வந்து அதிகமான அடிமைகளை வச்சுருந்தாங்க. ஓகே. டச்சுக்காரர்கள்னாலே நம்ம முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்னென்னா அம்பாயினா படுகொலை எப்போ நடக்குதுன்னா 1623 நடக்குது. இந்த படுகொலையில் டச்சுக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, 10 ஆங்கிலேயர்களையும் 9 ஜப்பானியர்களையும் கொண்டுடுறாங்க. சரியா? அப்போ அம்பாயினா படுகொலை எந்த வருஷம் நடக்குது? 1623. சரியா?
ரைட். இந்த அம்பாயினா படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக 1759 டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பெடரா போர் நடக்குது. இந்த பெடரா போர்ல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க. 1795 டச்சுக்காரர்கள் என்ன பண்றாங்க, தங்கள் பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைத்துட்டு போயிடுறாங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 டிசம்பர் 31, 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ், ஓகேவா, யார் ஜஹாங்கீர் அவைக்கு வராரு, வணிகம் செய்ய வராரு. அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது. ஏன் மறுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசர்களோட ஒரு தலையீடு இருந்தது. அந்த போர்ச்சுகீசர்களின் தலையீடு காரணமாக ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அனுமதி கொடுக்கல. யாருக்கு? வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு அனுமதி கொடுக்கல. ஓகேவா? உடனே என்ன செய்யறாரு, 1612 தாமஸ் பெஸ்ட்டுங்கிறவர் போர்ச்சுகீசிய படைகளை வந்து என்ன பண்ணுறாரு, தோக்கடிச்சாரு. அப்புறம் 1613 இவர் அனுமதி கொடுக்குறாரு. சூரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, வணிக மையத்தை நிறுவுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1614 வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் டவுன்ங்கிறவர் அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீசர்கள் படைகளை ஜெயிச்சிடுறாரு. ஓகே, இந்த நிக்கோலஸ் டவுன்ங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர். இந்த மாதிரிலாம் ஆங்கிலேயர்கள் வந்து போர்ச்சுகீசர்களை வீழ்த்த ஜஹாங்கீருக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் 1615 வந்து யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா சர்தாமுஸ்ரோ வந்து வராரு. சர்தாமுஸ்ரோ வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, வர்த்தகரை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாரு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் 3 வருஷம் இந்தியாவில் தங்கிட்டு புரோச், ஆக்ரா, அகமது நகர் இந்த இடத்துலலாம் என்ன செய்கிறாரு, வர்த்தக மையங்களை நிறுவிடுறாரு. ஓகே, ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வணிக மையத்தை எங்கே நிறுவுறாங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் நிறுவுறாங்க. ரைட்டா? 1639 வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்டேங்கிறவர்கிட்ட இருந்து, ஓகேவா, பிரான்சிஸ்டே வந்து சந்திரகிரி நாயக்கர்கிட்ட இருந்து, ஓகேவா, சந்திரகிரி நாயக்கர்கிட்ட இருந்து சென்னை வாங்குறாரு. ஓகேவா? 2ஆம் சார்லஸ் வந்து என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்தரினை மணந்து பம்பாயை சீதனமாக வாங்குறாரு. ஓகேவா? 1690 என்ன பண்ணுறாங்க, சுதான்முர்க் அப்படிங்கிற இடத்துல சுற்றி ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அது 1700 வந்து என்ன பண்ணுறாரு, வில்லியம் கோட்டை என அழைக்கப்படுது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஏரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் 1664 வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஓகே, இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு முன்னால் ஒரு சின்ன ஈவெண்ட்டு டேனியர்கள் பற்றி பார்த்துடலாம். 16 மார்ச் 17 டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குறாங்க. டேனியர்களில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரங்கம்பாடியை எவ்வாறு அழைத்தனர், டானஸ்பர்க் என அழைத்தனர். ஓகேவா? தரங்கம்பாடியை டானஸ்பர்க் என அழைத்த ஐரோப்பியர்கள் யாருன்னு கேட்பாங்க, டேனியர்கள். சரிங்களா? இந்த டேனியர்கள் வந்து யார் அனுப்புறாங்கன்னா சீகன் பால்கு அப்படிங்கிற ஒருத்தரை இந்தியாவுக்கு அனுப்புறாரு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 அனுப்புறாங்க, நிறுவுறாங்க. 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் வந்து நிறுவுறாரு. ஓகேவா? பிராங்கோயிஸ் காரோ அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவுறாரு. பிராங்கோயிஸ் மரோரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடத்துல நிறுவாருன்னு பார்த்தீங்கன்னா வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவார். அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் ஃபர்ஸ்ட் வணிக மையத்தை சூரத்திலையும் அடுத்த வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தை நிறுவுறாரு. ரைட்டா? ரைட். அதுக்கு அடுத்தது இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், பிராங்காய்ஸ் மார்டின். ஓகேவா? பாண்டிச்சேரியில் லூயிஸ் கோட்டையை கட்டுறாரு. இந்த பாண்டிச்சேரி தான் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைமையிடமாகவும் பாதுகாப்பிடமாகவும் இருந்தது, வர்த்தக மையமாகவும் இருந்தது. பாதுகாப்பிடம் இல்லை, வர்த்தக மையமாகவும் இருந்தது. சரியா? ரைட். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி ஜோனதன் பார்க் அப்படிங்கிறவர் ஒருத்தர் நிறுவார். டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களை பார்த்து அவங்களோட முற்போக்க வெற்றியை பார்த்து இவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி யார் நிறுவார்னு கேட்பாங்க, ஜோனதன் பார்க் நிறுவார். இதோட முதல் பாடம் முடிஞ்சது. 2வது பாடம் போலாமா? 2வது பாடம் பார்த்தீங்கன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இதில் ஃபர்ஸ்ட் நிலவரி முறைகள், நிலையான நிலவரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிரந்தர நிலவரி திட்டம் 1765 ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளம், பீகார், ஒடிசால நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலவரி திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு நிலவரி திட்டத்தை 10 ஆண்டு நிலவரி திட்டம், 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றுவார். திருப்பி 5 ஆண்டுலேருந்து ஓராண்டாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் காரன்வாலிஸ் வராரு. இந்த காரன்வாலிஸ் தான் என்ன செய்கிறாரு, 1793 ஓகேவா 10 ஆண்டு நிலவரி திட்டமாக ஒரு நிரந்தர நிலவரி திட்டத்தை கொண்டு வராரு. இந்த நிரந்தர நிலவரி திட்டத்தை அப்போ கொண்டு வந்தவர் யார், காரன்வாலிஸ். எந்த வருஷம்? 1793. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். சரிங்களா? ஆங்கிலேயர் நிலப்பரப்பில் 19% வந்து இந்த நிரந்தர நிலவரி திட்டம் கீழ் இருந்தது. சரியா? இந்த நிரந்தர நிலவரி திட்டத்துக்கு வேறு வேறு பெயர்கள், மல்குஜாரி, ஓகேவா, ஜமீன்தாரி, பிஸ்வேதாரி, ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர நிலவரி திட்டத்துக்கான வேறு பெயர்கள். சரியாங்க? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயத்வாரி. ரயத் என்ற சொல்லின் பொருள் விவசாயி. ரயத்வாரி 1820 தாமஸ் மொன்ரோ மற்றும் கேப்டன் ரீப் இவங்க 2 பேர் சேர்ந்து உருவாக்குறது அந்த ரயத்வாரி. ரயத் என்பதன் சொல்லின் பொருள் விவசாயி அல்லது உழவன்னு பார்த்தோம். ரயத்வாரி முறைக்கு இன்னொரு பேர் என்னன்னா சொந்த சாகுபடி முறை. இந்த முறை எங்கே அறிமுகப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ், அஸ்ஸாம், பம்பாய் இங்கெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிலத்தின் உரிமையாளர்களாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வந்து என்ன பண்ணாங்க, அந்த நில உரிமையாளர்கள் அரசுக்கு போய் வரி செலுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நில வரியானது 50% இருந்தது. அதுக்கப்புறம் 1/3 பங்காக நிர்ணயிக்கிறாங்க. இதோட ரயத்வாரி முறை முடிஞ்சது. அடுத்து மகள்வாரி முறை. மகள் அப்படின்னு என்னென்னா கிராமம். ஹோல்ட் மெக்கன்சி அவர்களின் சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் ஒரு மாற்றூறு வடிவம் தான் மகள்வாரி முறை.
அப்போ மகள்வாரி முறை என்பது யாருடைய சிந்தனையில் உதித்தது? ஹோல்ட் மெக்கன்சி 1822. சரிங்களா? ரைட். ஸோ மகள்வாரி முறை, மகள்னு என்ன சொன்னோம்? கிராமம்னு சொன்னோம். மகள்வாரி முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே? ஆக்ரா, அயோத்தி, பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகள்வாரி முறை அறிமுகமாகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரியானது 50% இருந்தது. அப்புறம் விளைச்சலில் 2 பங்குன்னு சொல்லிடுறாங்க. 2 பங்குன்னு சொல்லிடுறாங்க. சரியா? ரைட். இந்த முறையின்படி பார்த்தீங்கன்னா கிராம மக்களாலான ஒரு குழு இருக்குது. அந்த குழு என்ன பண்ணும்? போய் வந்து நிலவரியை போய் கொடுத்துட்டு வரும். சரியா? நிலவரியை போய் வசூல் பண்ணி அரசுக்கு ஒப்படைச்சிட்டு வரும். ரைட். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று சாந்தலர் கழகம் விவசாயிகள் கிளர்ச்சியில் 1955 to 56 பீகாரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பழங்குடி விவசாயிகள் தான் சாந்தலர்கள். சரியா? இந்த சாந்தலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வட்டிக்கு பணம் மற்றும் ஜமீன்தார்கள் காரணத்தினாலும் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியே அனுப்ப ரயில்வே பணியாளர்கள்னாலும் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த சித்து மற்றும் கனு அவங்க 2 பேர் தான் சாந்தலர் கிளர்ச்சிக்கு தலைமை. ஆங்கிலேயர்களையும் மற்ற ஜமீன்தார்களை எதிர்த்து விவசாய கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தலர் கழகம் தான். சரியா? ரைட். இந்த சாந்தலர் கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேளம் கொட்டி, ஓகேவா, வில்லம்பு எழுதி இப்படிலாம் அவங்களோட எதிர்ப்பு வந்து என்ன செய்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. 1956 வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தீவிரமாக அடைக்குது. ஒரு வழியாக ஆங்கிலேயர்ஸ் என்ன பண்ணிது? அதை அடக்கிடுது. இதை பற்றி நம்ம 10th டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட். அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி 1959 to 60 நடக்குது. திகம்பர பிஸ்வாஸ், பிஸ்னசரன் பிஸ்வாஸ் 2 பேரும் தலைமை வகிக்கிறாங்க. வங்காளத்தில் உள்ள நடியாங்கிற மாவட்டத்தில் இந்த இண்டிகோ கிளர்ச்சியானது நடக்குது. இண்டிகோ கிளர்ச்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோங்கிற ஒரு கருணில சாயப்பயிரை வந்து பயிரிட சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த இண்டிகோ கிளர்ச்சியானது நடக்குது. அப்போ இண்டிகோ கிளர்ச்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் உள்ள நடியா. தலைமை பார்த்தீங்கன்னா திகம்பர பிஸ்வாஸ், பிஸ்னசரன் பிஸ்வாஸ். ஓகேவா? இந்த இண்டிகோ கிளர்ச்சி பற்றி செய்தித்தாள்கள் எதில் வந்ததுன்னா இந்து தேச பக்தன். ஓகேவா? இண்டிகோ கிளர்ச்சி பற்றி ஒரு நாடகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலதர்பன். ஓகேவா? இது யார் எழுதுறாருன்னா தீனபந்து மித்ரா. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீலதர்பன், தீனபந்து மித்ரா, இந்து தேச பக்தன், ஓகேவா, திகம்பர பிஸ்வாஸ், பிஸ்னசரன் பிஸ்வாஸ். ரைட். அடுத்து பாப்னா கழகம். பாப்னா கழகம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் உள்ள பாப்னால 1873 to 76 இந்த கழகம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ கேசவ சந்திர ராய் என்பவர் தலைமையில் நடக்குது. அதிகமாக இந்த ஜமீன்தாரர்களுக்கு எதிரான நிலவரிக்கு எதிராக இந்த கிளர்ச்சியானது நடக்குது. பாப்னா கழகம். அடுத்து தக்கான கலவரம். தக்கான கலவரம் 1875 நடக்குது. ஓகேவா? குஜராத்தில் அதிகமாக வட்டிக்கு பணமிடுவோரை எதிர்த்து பூனாவில் நடக்கிறது தான் இந்த தக்கான கலவரம். 1875 நடக்குது. பூனாவில் 33க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடக்குது. 1900 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டமானது ஏற்றுறாங்க. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் எப்போ ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1900. சரியா? ரைட். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சில சத்தியாகிரகம்லாம் வரும், நல்லா பாருங்க. சம்பரான் சத்தியாகிரகம். சம்பரான் சத்தியாகிரகம் பீகாரில் உள்ள சம்பரான் பகுதியில் நடக்குது. 20 பங்கு வந்து என்னன்னா எவ்ரி பயிரிடப்பட்டு அது ஐரோப்பியர்களுக்கு இவங்க என்ன ரேட்டில் ஐரோப்பிய பணியாளர்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டில் தான் விவசாயி விற்கணும்னு சொல்கிறாங்க. அதனால சம்பரான் சத்தியாகிரகத்தில் ஒரு ரொம்ப மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அந்த வகையில் தான் காந்தி இதில் ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மே 1918 சம்பரான் சத்தியாகிரக சட்டமானது இயற்றப்படுது. ஓகே. அடுத்து கேடா சத்தியாகிரகம். கேடா என்பது குஜராத்தில் உள்ள ஒரு மாவட்டம். சரியா? இந்த கேடா சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா நிலவரி அதிகமாக விதித்ததன் காரணமாக ஈடுபட்டது தான் இந்த கேடா சத்தியாகிரகம். கேடா சத்தியாகிரகத்துக்கு யார் தலைமை வகிக்கிறார்னா காந்தியடிகள். கேடா சத்தியாகிரகத்தின் போது ஒரு வலுவான தலைவராக உருவாகியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஃப்லா கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1921. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 1920 மலபார் மாநாடு நடக்குது. மாஃப்லாங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்கள். ஓகேங்களா? ஸோ முஸ்லீம் விவசாயிகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து ஜமீன்தாரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சரியா? 1921 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாஃப்லா கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. 1921 டிசம்பரில் மாஃப்லா கிளர்ச்சி முடியுது. கிளர்ச்சியோட முடிவில் பார்த்தீங்கன்னா 2337 மாஃப்லாக்கர் கொல்லப்படுறாங்க. ஓகேவா? 1650 பேர் வந்து நேரம் காயமடைகிறாங்க. கிட்டத்தட்ட 45,000 பேர் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்கான பாயிண்ட். அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ பர்தோலி சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1928 நடக்குது. ஆங்கிலேயர் ஜமீன்தாரர்களும் நிலவரியை 30% உயர்த்திடுறாங்க. அதற்கு எதிராக சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க இந்த பர்தோலி சத்தியாகிரகம். சரியா? பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு யார் தலைமை வகிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? பிப்ரவரி 12, 1928 பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு ஒரு போராட்டத்தின் விளைவாக வரிகுடா இயக்கத்தில் ஈடுபடுறாங்க. சரியா? பிப்ரவரி 12, 1928. சரியாங்க? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் பாடம் முடிஞ்சதுங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்வி முறை. ஓகே. ரைட். தமிழகத்தில் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் செய்யப்பட்ட அகழாய்வில் ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழ் மக்கள் கல்வி பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வந்து கிடைக்குது. சரியா? ரைட். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழி என்ன சொல்கிறாரு? புறநானூரில் 183வது பாடலில் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறார். உபனிஷத் அப்படின்னு என்னென்னா ஒருவருக்கு அருகில் போய் அமர்தல். ஓகே. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஃபெர்னியர் வந்து என்ன சொல்கிறாரு? வாரணாசியில் குருகுல கல்வி இருந்ததுன்னு சொல்கிறார். ரைட்டுங்களா?
நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பீகாரில் இருக்கிறது அந்த நாலந்தா பல்கலைக்கழகம். சரிங்களா? குமாரகுப்தர் வந்து கட்டியிருப்பார். பக்தியார் கில்ஜி வந்து இடிச்சிருப்பார். சரிங்களா? முதலாம் குமாரகுப்தரை நம்ம சக்கராதித்யர்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுவும். சரியா? ரைட். ஸோ குமாரகுப்தர் கட்டியிருப்பார். பக்தியார் கில்ஜி இடிக்கிறாரு. 2009 நாலந்தாவை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்குது. மாமல்லபுரத்தை 1984 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கும். ஸோ பாரம்பரிய சின்னங்கள் ரொம்ப முக்கியங்க. நாலந்தாவை எப்போ அறிவிக்குது? 2009. சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி இந்த மாமல்லபுரத்தை பார்த்தீங்கன்னா 1984. ரைட். பாலவம்சத்தை சேர்ந்த தர்மபாலர் என்ன பண்ணுறாரு? விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவுறாரு. நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இணையான கல்வி மையங்கள் எங்கே இருந்ததுன்னா காஞ்சிபுரத்தில் இருந்தது. அந்த காஞ்சிபுரத்துக்கு வருகை பிறந்த ஒரு சீன பயணி தான் யுவான் சுவாங். இந்த யுவான் சுவாங் யார் காலத்தில் வருவார்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வருவார். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ்கள். ரைட். அதே மாதிரி முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை சர் சையத் அகமது கான் 1875 நிறுவார். அது 1920 அது என்ன ஆயிரும்? பல்கலைக்கழகமாக மாறிடும். ரைட். ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் வந்து இந்தியாவில் இருக்க கல்விக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. 1880 to 81 காலத்தில் கல்கத்தாவில் ஒரு மதரசாவை நிறுவுறார். ஃபஸ்ட்டு மதரசாவை நிறுவுறார். ஓகே. எந்த ஆங்கிலேயர்னு கேட்பாங்க, அது வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரியா? ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அந்த மதரசா அப்படின்னு என்னன்னா உயர்நிலை பள்ளி. அப்புறம் 1813 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குது இந்தியர்களின் கல்விக்காக. வில்லியம் பெண்டிங் ஆட்சி காலத்தில் ஒரு கல்வியில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கவர் தான் மெக்காலே. இந்த மெக்காலே தலைமையில் 1835 மெக்காலே கல்விக்குழுவானது நிறுவப்படுது. இந்த மெக்காலே கல்விக்குழுப்படி இந்தியர்கள் வந்து ஐரோப்பிய இலக்கியம் மீது ஆர்வத்தை காமிக்கணும்னு சொல்லுது. சரிங்களா? கற்றுக்கணும், ஐரோப்பிய இலக்கியத்தை மேம்படுத்தணும்னு சொல்லுது. 1854 சார்லஸ் வூட்ஸ் கல்விக்குழு வருது. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது இந்த சார்லஸ் வூட்ஸ் கல்விக்குழு. சரியா? இந்த சார்லஸ் வூட்ஸ் கல்விக்குழுவை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பேஸ் பண்ணி 1857 பம்பாய், ஓகேவா, மதராஸ், கல்கத்தா 3 இடங்கள்லையும் பல்கலைக்கழகம் நிறுவுறாங்க 1857. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கல்விக்குழு தான் ஹண்டர் குழு. 1882 நிறுவுறாங்க. ஓகே. 1849 பெதுன் பள்ளியை நிறுவுறாரு சிஎஸ் ஜான். ஓகேவா? சிஎஸ் ஜான் வந்து பெதுன் பள்ளி வந்து நிறுவுவார். ஓகேவா? ரைட். அது வந்து 1879 பெண்களுக்கான ஒரு உயர்கல்வி நிலையமாக மாறிடும். எங்கே நிறுவாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நிறுவார். அதே மாதிரி மகர்ஷி கார்வே 1889 பூனேல இந்து விதவைகளுக்கான ஒரு பள்ளியை நிறுவுவார். அது 1916 பல்கலைக்கழகமாக மாறிடும். 1926 அகில உலக இந்திய பெண்கள் மாநாடு நடக்கும். இந்த பெண்கள் மாநாடு படி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பெண்களால் நிர்வகிக்கக்கூடிய, பெண்களுக்காக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் சீமாட்டி கல்லூரி. சரிங்களா? இது எங்கே நிறுவுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நிறுவுறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான பாயிண்ட். சரியா? ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் வார்த்தா கல்விக்குழு 1937 காந்தியடிகள் கொண்டு வராரு. காந்தியடிகள் வந்து வார்த்தா கல்விக்குழுவில் நம்ம கல்வியும் இருக்கணும், கைத்தொழிலும் இருக்கணும்னு சொல்கிறாரு. சார்ஜாண்ட் அறிக்கை 1944 6 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது சார்ஜாண்ட் அறிக்கை. சரியா? ரைட். 1948 ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. ஓகே. 1952 to 53 லட்சுமணசாமி முதலியார் கல்விக்குழு. 1964 கோத்தாரி கல்விக்குழு. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில கல்விக்குழுக்கள். 1983 சட்டோபி பாத்தியார் கல்விக்குழு ஆசிரியர்களுக்காக. சரியா? ரைட். 1983. 1986 தேசிய கல்விக் கொள்கை. ஓகே. 1990 ஆச்சாரிய ராமசாமி குழு. 1993 யஷ்பால் ஆணையம். 2015 டிஎஸ்ஆர். ஓகேவா? டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான சில கல்விக்குழுக்கள், சில ஆணையங்கள். நண்பர்களே, இதோட 3 பாடங்கள் ஹிஸ்ட்ரியில் முடிஞ்சிச்சு. 8th ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.